ஹாய், ஹலோ, வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையல்ல என்ன பண்ண போறோம்னா, தேங்காய் போலி பண்ண போறோம். அது எப்படி பண்றது பார்க்கலாமா? பாருங்க, ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு மைதா மாவு. ஒரு கப்பு மைதா மாவு எடுத்தாச்சு. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட், அவ்வளோதான். அதான் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நெய் ஊற்றினா சாஃப்டா இருக்கும் மாவு, அதுக்காக நெய் ஊற்றி. நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, நல்லா பிசைஞ்சிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம நெய் ஊற்றிக்கிறோம், அதனால பிசைஞ்சு நம்ம உடனே கூட செய்யலாம், ஒன்றும் சாப்பிட்டா வரும். இது எடுத்து வச்சுட்டு மூடிட்டு நம்ம அதுக்கு பூரம் ரெடி பண்ணிப்போம். பாருங்க, பூரம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு தேங்காய் துருவி இருக்கிற தேங்காய், ஈரமாக இருக்கிற தேங்காய், காஞ்ச தேங்காய் இல்லை, அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஈர தேங்காய் போட்டுக்கோங்க, காஞ்ச தேங்காய் இல்லை, துருவி இருக்குது. பாருங்க, ஒரு கப்பு தேங்காய் துருவல், அரை கப்பு நம்ம நாட்டு வெல்லம், அது ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன், அப்படியே போட்டுக்கோங்க. ப்ரௌன் சுகர் அரை கப்பு போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த தேங்காய் ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்காய் துருவல் இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி உண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி உண்டை பிடிச்சிக்கணும். பாருங்க, மாவு இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. 8 உருண்டை வந்திருக்கு. 8 பூரணம் வந்திருக்கு. பாருங்க, பூரணமாக 8 வந்திருக்கு. நம்ம இதை வச்சு தேய்ச்சிக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. இந்த பேப்பர், அது கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. மாவு நல்லா அப்படி தட்டிக்கோங்க. நல்லா அகலமாக தட்டிக்கோங்க. என்கிட்ட வாழை இலை இல்லை, அதனால இந்த பேப்பரில் தட்டுறேன் நான். வாழை இலை இருந்தால் வாழை இலை வச்சு தட்டிக்கோங்க. பூர்ணம் எடுத்து இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு கப்பு மாவுக்கு 8 வருதுங்க. 8 பூர்ணம் வருது. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா தட்டிக்கோங்க.
நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுன்னு நல்லா மெலிசாக தட்டி இந்த மாதிரி மெலிசாக தட்டிக்கோங்க. பூர்ணம் தெரிஞ்சால் பரவாயில்ல, ஆனால் மெலிசாக இருக்கணும். ஏன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூர்ணம் நல்லா தட்டிக்கோங்க. இந்த ஓரெல்லாம் மெலிசாக தட்டிக்கோங்க. நம்ம ஒரு தவா வச்சு இதை சுட்டுக்கலாம். பாருங்க, தவா சூடாயிடுச்சு. தவா வச்சுட்டு கோழி தட்டி வச்சுக்கணும் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்து பாருங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி நம்ம போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு பண்ணுங்க. பாருங்க, நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்க, லைட்டாக எண்ணெய் வேணா போட்டுக்கோங்க, நெய் வேணாலும் போட்டுக்கோங்க. லைட்டாக இது மேலே அப்படியே ரொம்ப எண்ணெய் போட வேண்டாம், கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் வச்சுக்கிறோம் இல்லையா நம்ம, அது வந்து எண்ணெய் இருக்கும் அதில். நீங்கள் அப்படியே இது பண்ணுங்க, எண்ணெய் கூட போட வேண்டாம். 1 கப்பு மாவு தான் போட்டோம் தேங்காய் பூவில். பாருங்க, நம்ம தேங்காய் துருவல் போட்டு நம்ம ஒப்படை பண்ணிக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ நல்லா வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஒப்படை யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.